வானதூதர் சேனை போற்ற பாலன் பிறந்தார். சகல ஜனங்கட்கும் சந்தோஷம் உண்டாக்க பிறந்தார். வானதூதர் சேனை போற்ற பாலன் பிறந்தார். சகல ஜனங்கட்கும் சந்தோஷம் உண்டாக்க பிறந்தார். வானதூதர் சேனை போற்ற பாலன் பிறந்தார். சகல ஜனங்கட்கும் சந்தோஷம் உண்டாக்க பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார். வான சேனை யாவும் போற்ற இயேசு பிறந்தார். இந்த வான சேனை யாவும் தேவன் பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார். வான சேனை யாவும் போற்ற தேவன் பிறந்தார். இந்த வான சேனை யாவும் போற்ற தேவன் பிறந்தார். வானதூதர் சேனை போற்ற பாலன் பிறந்தார். சகல ஜனங்கட்கும் சந்தோஷம் உண்டாக்க பிறந்தார். வானதூதர் சேனை போற்ற பாலன் பிறந்தார். சகல ஜனங்கட்கும் சந்தோஷம் உண்டாக்க பிறந்தார். தேவனுக்கு மகிமை, இந்த பூமியிலே சமாதானம். உன்னத தேவனுக்கு மகிமை, இந்த பூமியிலே சமாதானம். மனுஷர் மேல் பிரியம் வைத்தாரே, கோடி நாமும் மனுஷர் மேல் பிரியம் வைத்தாரே, கோடி நாமும் துதித்திடுவோம். பிறந்தார் இயேசு பிறந்தார். வான சேனை யாவும் போற்ற தேவன் பிறந்தார். இந்த வான சேனை யாவும் போற்ற இயேசு பிறந்தார். தூதர் சேனை போற்ற பாலன் பிறந்தார். சகல ஜனங்கட்கும் சந்தோஷம். வானதூதர் சேனை போற்ற பாலன் பிறந்தார். சகல ஜனங்கட்கும் சந்தோஷம் உண்டாக்க பிறந்தார். வானத்திலே நட்சத்திரம் தோன்றி நின்றது. வான சாஸ்திரிகள் சாஷ்டங்கம் பணிந்து கொண்டாரே. வானத்திலே நட்சத்திரம் தோன்றி நின்றது. வான சாஸ்திரிகள் சாஷ்டங்கம் பணிந்து கொண்டாரே. பிறந்தார் இயேசு பிறந்தார். வான சேனை யாவும் போற்ற தேவன் பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார். வான சேனை யாவும் போற்ற இயேசு பிறந்தார். இந்த வான சேனை யாவும் போற்ற இயேசு பிறந்தார். வானதூதர் சேனை போற்ற பாலன் பிறந்தார். சகல ஜனங்கட்கும் சந்தோஷம். வானதூதர் சேனை போற்ற பாலன் பிறந்தார். சகல ஜனங்கட்கும் சந்தோஷம் உண்டாக்க பிறந்தார்.
அதிசயமானவர் வந்து பிறந்தார். ஆலோசனை கர்த்தரும் வந்து பிறந்தார். அதிசயமானவர் வந்து பிறந்தார். ஆலோசனை கர்த்தரும் வந்து பிறந்தார். வல்லமை தேவன் வந்து பிறந்தார். சமாதான பிரபுவும் வந்து பிறந்தார். வல்லமை தேவன் வந்து பிறந்தார். சமாதான பிரபுவும் வந்து பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார். வானசேனை யாவும் போற்ற தேவன் பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார். வானசேனை யாவும் போற்ற இயேசு பிறந்தார். இந்த வானசேனை யாவும் போற்ற இயேசு பிறந்தார். வானதூதர் சேனை போற்ற பாலன் பிறந்தார். சகல ஜனங்கட்கும் சந்தோஷம் உண்டாக்க பிறந்தார். வானதூதர் சேனை போற்ற பாலன் பிறந்தார். சகல ஜனங்கட்கும் சந்தோஷம் உண்டாக்க பிறந்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். 815 பழைய ஏற்பாட்டில் 815வது பக்கம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? படிங்க. ஆமேன். அல்லேலூயா. போன வாரம் நம்ம நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த பாதி வரலும் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் மீதி பாதியை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? அவர் நாமம். அடுத்தது அவர் நாமம் அப்படின்னு சொல்லி 5 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஆண்டவருக்கு 1000 10,000 நாமங்களை கொண்டவர். அவருக்கு பேரே இல்லாத பேரே கிடையாது. இப்போ நம்மளை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க, ஏசு ஏசு கோயிலுக்கு போனேன் ஏசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். பேரே கிடையாது. இப்போ நம்மளை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க, ஏசு ஏசு கோயிலுக்கு போனேன் ஏசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். மத்திய சுவிசேஷத்தில் அதானே சொல்கிறாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடு, அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அப்போ இயேசுன்னு சொன்னால் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று பொருள். அப்போ அடுத்தது நம்ம இம்மானுவேல். பிள்ளைங்க பாட்சி நல்லா அருமையாக இருந்தது. இந்த முறை இதுவரையிலும் பாடுறதை விட இந்த முறை ரொம்ப அருமையாக இருந்தது. இம்மானுவேல் இம்மானுவேல் பாடினாங்கல்ல. இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் பேர் தானே அது, அவர் பேர் தான். என்ன அர்த்தம்? நம்மோடு கூட இருக்கிறார். அப்புறம் நம்ம லூக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொன்னார், உலக ரட்சகர் வந்து பிறந்தார், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே உலக ரட்சகர் வந்து பிறந்திருக்கிறார். இதை விட தாண்டி யோவான் சொல்லும்போது இன்னும் அருமையாக சொல்கிறார். என்ன தெரியுமா? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள் வந்து. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர் ஆதியில வார்த்தையாக இருந்தவர், வார்த்தையாக இருந்தவர். இப்படிலாம் ஒரு பேர், வார்த்தையானவர், இப்படி நிறைய பேர் அவருக்கு. அந்த பேரில் நாம் ஒரு சில பேர், நம்ம யாத்ராகமத்தில் கூட ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, யெகோவா என்று ஒரு பேர். யெகோவா பலத்த கைகளினால் விடுவிக்கிறவர். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்க வேணாம், யாத்ராகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் யெகோவான்ற பேர் அங்கே தான் ஆரம்பிக்கும். யெகோவா, என்னுடைய பேர் யெகோவா அப்படின்னா என்ன அர்த்தம்? பலத்த கையினாலே
என் ஜனங்களை விடுவிப்பேன். அப்போ பலத்த கரத்தினால் விடுவிக்கிறவர். அது மட்டும் இல்லை, அவர் பேரு யெகோவா மாத்திரம் இல்லை, யெகோவா ஈரே. அதுக்கப்புறம் பாருங்க, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரேனா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். எதுக்கு கவலைப்படுறீங்க? அவர் யெகோவா ஈரே, எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்க. என்ன பிரச்சனை உனக்கு? அவர் பார்த்துக்குவார். எல்லாம் பார்த்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் யெகோவா ஈரே. அல்லேலூயா. அவர் யாரு? யெகோவா ஈரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அவர் மேலே வச்சிடு, அவரை பார்த்துக்குவார். எல்லாத்தையும் வச்சிடு. சும்மா கவலைப்பட்டு இருக்காத, சும்மா ஐயோ போச்சு போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காத, என்ன பண்ணுவேனோ தெரியலையேன்னு குழம்பிக்கிட்டு இருக்காத. ஒரே ஒரு விஷயம், அவர் பார்த்துக்குவார். ஏன் தெரியுமா? அவர் யெகோவா ஈரே. அதுக்கப்புறம் இன்னொரு பேர் யெகோவா நிசி. யெகோவா நிசினா என்னாலும் என்னைக்கும் டெய்லி வெற்றி கொடுக்கிறவர். அவர் ஜெயம் கொடுக்கிறவர், வெற்றி கொடுக்கிறவர், ஜெயம் அளிக்கிறவர். வெற்றியின் வாழ்க்கையிலே, வெற்றியின் பாதையிலே நம்மை நடத்தி கொண்டு போகிறவர். அல்லேலூயா. எனக்கு மட்டும் எனக்கு தெரியலங்க, எதை எடுத்தாலும் தோல்வி, எது எடுத்தாலும் நஷ்டம், எது எடுத்தாலும் கஷ்டம், என்னன்னே தெரியலங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் இந்த யெகோவா நிசியை கெட்டிமாக பிடிச்சுக்குங்க. ஏன் தெரியுமா? அவர் வெற்றி கொடுக்கிற தெய்வம், அவர் ஜெயம் கொடுக்கிற தெய்வம். அவர் கூட இருந்தா தோல்வி இல்லை, இல்லவே இல்லை. அல்லேலூயா. தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா இந்த யெகோவா நிசி நீங்க பிடிச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு பேர் கூட யெகோவா ரஃபா. இதெல்லாம் நம்ம பாட்டா பாடிட்டாங்க. நம்ம யெகோவா ரஃபா இதெல்லாம் பாட்டா பாடிட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும் இந்த வார்த்தை. அதனால உங்களுக்கு அதுக்காக வசனங்கள் எடுக்காம நான் இது உங்களுக்கு சொல்றேன். யெகோவா ரஃபானா சுகம் தரும் தெய்வம். என்ன பிரச்சனை, என்ன வியாதி, நீங்க ஆராதனை நடத்த முடியுமா முடியாதா? ஆராதனைக்கு போக முடியுமா முடியாதா? ஆராதனைக்கு காரணம் சொல்லலாமா வேண்டாமா? சுகம் கொடுக்கிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சுகம் கொடுத்தாரானால் யாராலையும் அதை தடுக்க முடியாது. அவர் சுகம் கொடுக்கிற தெய்வம். அவர் சுகத்தை அவர் ரத்தத்தினாலே சுகத்தை கொடுத்தார், காயத்தினாலே சுகத்தை கொடுத்தார், தழும்புகளினாலே சுகத்தை கொடுத்தார். எப்போ அவர் கொடுத்த சுகத்துக்கு அளவே கிடையாது. குஷ்ரோகி சுகத்தை கொடுத்தார், குருடனுக்கு சுகத்தை கொடுத்தார், முடவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். செத்தவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் யெகோவா ரஃபா அவருடைய பெயர். அல்லேலூயா. அது மட்டுமா? யெகோவா ரூவா. யெகோவா ரூபா. ரூபா இல்லை, எப்பவுமே அதே நினப்பிலே இருக்கக்கூடாது. ரூபா நோட்டு, கைசா, காசு அதிலே இருக்கக்கூடாது. அதெல்லாம் தானாக வரும். நீ இயேசுவை தேடு, காசு உன்னை தேடும். நீ காசுவை தேட தேவையில்லை. காசு ஒன்று தான், நீ தான் காசு, இயேசு தான், காசு தான் ஒன்று தேடணும். நீ இயேசுவை தேடினா, நீ இயேசுவை தேடாத காசுன்னு தேடினா காசு வராது, இயேசுவும் வராது. அப்போ இயேசுவை தேடும்போது என்ன பாருங்க, அவர் யெகோவா ரூவா. யாருங்க அவரு? நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. அவரு சங்கீதக்காரன் சொல்றல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. என்னை மேய்க்கிறவர் ஒரு நாளும் உன்னை பட்டினியாய் விடார், ஒரு நாளும் உன்னை தாகத்தில் விடார், ஒரு நாளும் உன்னை பசியாகவோ வறுமையிலோ கஷ்டத்திலோ தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அவர் யெகோவா ரூவா. இன்னொரு பேர் இருக்கு, யெகோவா சம்மா. யெகோவா சம்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடவே இருக்கிறவர். யெகோவா சம்மன்னா என்ன அர்த்தம்? கூடவே இருக்கிறாருங்க. எங்க போனாலும், எங்க போனாலும், கெட்ட இடத்துக்கெல்லாம் போனா அங்க வரமாட்டாரு. பரிசுத்தமாய் இருக்கிற இடத்துல அந்த பரிசுத்த தெய்வம் உன் கூட தான் இருப்பார். அல்லேலூயா. அவர் அருமையா சொன்னார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை,
அல்லேலூயா. இதுல இன்னும் யெகோவால இன்னொரு பேர் இருக்கு, யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம். ஷாலோம்னா சமாதானம் தருகிற தேவன். இதில் பிரச்சனைங்க, எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைங்க, அங்கே பிரச்சனைங்க, எப்போ எப்போ எப்போன்னு தெரியலங்க. யெகோவா ஷாலோம் இருக்கிறாருங்க. உனக்கு சமாதானம் கொடுக்கிற யெகோவா ஷாலோம் எங்கேயும் இல்லை, உன் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி 1000 10,000 நாமங்களை உடையவர். இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லும்போது அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லுகிறார். அவருடைய நாமம் என்னவாமா? அதிசயமானவர். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 75:1 உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாயிருக்கிறது என்று உம்முடைய அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அல்லேலூயா. எதுக்குங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு துதிக்கிறீங்க? அவருடைய அதிசயமான நாமம் நம் அருகில் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். சங்கீதம் 79:12 78:12 அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே. ஆமென். அல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக பிதாக்களுக்கு, அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எங்கங்க? எகிப்து தேசத்தில் சோவான் வெளியில அவர் அவர் ஆண்டவர், நம்முடைய தெய்வம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்தவர் இங்கே குழந்தையாய் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவர், உன் எதிரிகளுக்கு அதிசயங்களை செய்கிறவர், உனக்கு மட்டுமல்ல உன்னை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக அதிசயம் செய்கிறவர். வசனம் என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 75:1 உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உடைய அதிசயமான கிரியைகள் எனக்கு அருகில் இருக்கிறது என்று உம்மை துதிக்கிறோம். அதே வசனம் அதே 78 பார்க்கிறோம். அவர் எகிப்து தேசத்திலே சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். அந்த அதிசயங்களை செய்த தெய்வம் நமக்காக பாலகனாக வந்து பிறந்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் சாலமோன் சொல்லும்போது கவனிச்சிருப்பீங்க, அவர் பிறந்ததே சரித்திரம். அவர் எல்லாரும் வாழறதுக்காக பிறப்பாங்க, அவர் உனக்காகவும் எனக்காகவும் சாகிறதுக்காகவே பிறந்தவர். அல்லேலூயா. சாவை எழுதிட்டு ஒருத்தன் பிறந்தவனுக்கா அவன் வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்காது. ஆனால் இயேசு சந்தோஷமாய் வாழ்ந்தார். ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்களுக்காகத்தான் நான் சாக போகிறேன், என் ஜனங்களுக்காகத்தான் நான் சாக போகிறேன்னு சொல்லி சந்தோஷமாய் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட தெய்வம் அவர் அதிசயமானவர். ஆமென். அல்லேலூயா. 2வது ஏசாயா சொன்ன பேர் என்ன? ஆலோசனை கர்த்தருங்க. ஆலோசனை. வசனம் சொல்லுது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்பட்டு போவாங்க. அப்போ ஆலோசனை அவசியம் தேவை. எத்தனை பேர் ஆலோசனை கேட்குறீங்க? யார்கிட்ட கேட்குறீங்க? அடை நடாது இப்படி கேட்பீங்கன்னு தெரியாது போச்சே. ஆலோசனை கேட்கணும், ஆனால் யாருக்கிட்ட கேட்கணும்னா அதுவும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் மனுஷங்கிட்ட கேட்டிங்கன்னா தப்பாக வழி நடத்துவான். சில நேரத்தில் சில பேர் தரிசனம் சொல்லுவாங்க, அவங்க மனசில் தோன்றதெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் போய் மாட்டிக்கின்னு அவஸ்தைப்படுறது, அசிங்கப்படுறது நம்மளாக தான் இருக்கும். அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிடுவான், அவன் இஷ்டத்துக்கு ஜோசியம் சொல்கிற மாதிரி குறி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் நம்ம கேட்டது நம்ம தப்பு இல்லையா? எங்கே கேட்கணும்? ஆலோசனை சொல்கிற ஒரு இடத்துல கேட்கணும். அவர் தான் ஆலோசனை கர்த்தர். எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன ஆலோசனை தெரியும்? அப்படியா, நான் ஒன்றா ஜெபம் பண்ணுறேன், எதனா சொன்னார்னா சொல்கிறேன்னு தான் சொல்ல முடியும். அப்படியே மீறி நான் சொல்கிறேன்னா அது சரியான ஆலோசனையாக இருக்க முடியாது. ஏன்னா ஆலோசனைனா அது அவர்கிட்ட இருந்து தான் வரணும். அவர் தான் ஆலோசனைக்கு கர்த்தர். அல்லேலூயா. அல்ல ஆலோசனை அவசியமா? ஆமாம் அவசியம். ஏன்னா ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள்
சீர்கெட்டு போவாங்க. சீர்கேடா இருக்கணும், சீர்கெடாம இருக்கணும்னா ஆலோசனை தேவை. அது யாருடைய ஆலோசனை? அது நீங்க ஆராதிக்கிற உங்க ஆண்டவருடைய ஆலோசனையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாருங்க. இவர் ஆலோசனை எப்படி இவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறாருன்னா, நம்ம ஆண்டவர் எப்படி ஆலோசனை கர்த்தரா இருக்கிறாரா? ஞானத்தையும் உணர்வையும் அருளையும் அருளும் ஆவி. அடுத்த ஒரு நேரத்தில் பலனையும் அருளையும் அருளும் ஆவி, அறிவும் இல்லை தப்பா படிக்கிறேன்னா சொல்லுங்க, பஸ்ல நீங்க படிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. முதல்ல 2 ஆவி சொல்லியாச்சு. 2வது ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி 4ஆச்சு. 3வது அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அருளும் ஆவி 6ஆச்சு. அடுத்தது கர்த்தருடைய ஆவியான இந்த 6 வல்லமைகளை கொண்ட ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார். இயேசு அவர் மேல ஆவி, அவரோடு கூட 6, இவர் 1 7, மொத்தம் பூரணமாய் நிறைந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் குறைவே கிடையாதுங்க. 7ங்கிறது நிறைவாய் இருக்கிறார். அவர் இடத்துல குறைவே கிடையாது. நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம ஆலோசனை யாருக்கிட்ட வேணும், யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா, நாம ஆராதிக்கிற இதுவரையிலும் நான் யாருக்கிட்ட இப்போ ஆலோசனை கேட்டுக்கிறேன்னா பாருங்க, கேட்கவே மாட்டேன். அவர்கிட்ட தான் கேட்பேன். ஆலோசனை மற்றவங்க கிட்ட கேட்குற ஆலோசனை தப்பாக போயிடும். அப்புறம் அவங்கக்கிட்ட வேதனைப்பட்டுக்கின்னு கஷ்டப்பட்டு, நீ இப்படி என்னை வழி நடத்திட்டீங்களே, என்னை இப்படி கஷ்டத்தில் உள்ளாக்கிட்டீங்களேன்னு அவங்க மேலே குறை சொல்கிறத விட்டுட்டு, நாம் முழங்கால் படிக்கிட்டோ இல்லை முழங்கால் போட முடியலன்னா உக்காந்துக்கிட்டோ, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டோன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். அவர் ஆலோசனையை சொல்ல வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை கேட்கணும், நம்ம கேட்கணும். சொல்லும் ஆண்டவரே நீ கேட்கிறேன் சொல்லணும். சாமுவேல் பிள்ளையாண்டா போய் சொன்ன பாருங்க, சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன். அம்மா தொட்டு பையன், சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன், சொல்லும் ஆண்டவரே ஆலோசனை கொடுத்தாரா? சின்ன பையன்கிட்ட கொடுக்கிற ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் உன்னையும் என்னையும் மனுஷனா மதித்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வசனம் படிக்கலாமா? 28 ஏசாயா 28 29 28ஆம் அதிகாரம் 29வது வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் என்னங்க ஆச்சரியமான செயலில் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. எப்படிங்க அவருக்கு நிகரணி யாரையாவது ஒப்பிட்டு பாருங்க. அவருக்கு நீரா யாராவது பக்கத்தில் வைக்க முடியுதா? முடியவே முடியாதுங்க. ஏன் தெரியுமா? அதுவும் சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவருங்க? ஆலோசனையில் ஆச்சரியம். அவர் சொல்ற ஆலோசனை ஆச்சரியமா இருக்கும். ஒரு முறை ஒரு சின்ன வியாபாரி, இந்த சைக்கிளில் துணி வச்சு விற்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அது கிடைச்சாதான் அவங்களுக்குலாம் வருமானம். அவங்களாம் பெரிய டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க கிடையாது. அன்னைக்கு விற்றது அதில் வர்ற லாபத்தில் முதல்ல எடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி வர லாபத்தில் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கொடுப்பாங்க. இவங்க தெருவாக போய் ஜாக்கெட் பிட்டு ஏதோ லுங்கி ஏதோ துணியை வச்சு விற்று தங்களுடைய ஜீவனம் பண்ணுறவங்க. ஒரு நாள் இவர் ஒரு ஆலமரத்தடியில் போய் சைக்கிள் ஓட்டி இளைப்பாரி அந்த இடத்துல உக்காந்து அப்படியே படுத்து ஒரு துண்டு போட்டு படுத்து தூங்கிட்டார். நல்ல தூக்கம். அப்படியே படுக்கும்போதே ஒரு யோசனை பண்ணி படுக்கிறாரு, கடவுள் படைப்பு
என்னையா படைப்பு படைக்கிறேன். கடவுளுக்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாது, மூளையே கிடையாது. இவ்வளோ பெரிய மரம், ஒவ்வொரு கலையும் இம்மா தண்டி இருக்கு, இலையெல்லாம் இந்தந்த பெரிய இலை இருக்குது, காயப்பார் தெம் துண்டு வச்சுக்கிறாரு அப்படின்னா. பாருங்க பூசணிக்காய், பூசணி கொடி பாருங்க, அதுக்கு பலன் இல்லாத்து இந்த மட்டி காய்க்குது அப்படின்னு சொல்லி நல்லா ஆய்ந்து தூங்குற சொல்லிட்டு நல்லா ஆய்ந்து தூங்கலாம். ஒரு அந்த ஆலங்காய் டொப்புன்னு அவர் நெத்தி மேலே வந்து விழுந்துச்சு. பிடிச்சி எழுந்து பார்க்குறான், ஆலங்காய் தான் விழுந்திருக்கு. அப்போ தான் சொல்கிறான், யோசித்து பார்க்குறான், இதே பூசணிக்காய் விழுந்துதா என் நிலைமை என்ன. அவர் அறிவில வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? ஆலோசனையில் ஆச்சரியமான தெய்வம், ஆச்சரியமானவர். அவருடைய ஆச்சரியமான செயலை யாராலையும் எண்ணி பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, செயல்ல மகத்துவம் உள்ளவர். அடுத்தது இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாமா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 8:14. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. அல்லேலூயா. இப்போ ஆலோசனை யாருடையது? கர்த்தருடையது. மெய்ஞானம் யாருடையது? அதுவும் கர்த்தருடையது. அது சொல்றாரு, நான் தான் புத்தி, நான் தான் வல்லமை என்னுடையது தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் ஆலோசனை கர்த்தர். நம்முடைய பிரச்சனை எதுனா அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்கணும். மனுஷனிடத்தில் அல்ல, ஜோசியரிடத்தில் இல்லை, மந்திரவாதி இடத்தில் அல்ல. அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு பற்றி யோசனை கிடையாது. ஒருத்தர் வந்து இந்த கிளி ஜோசியம் பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட போய் ஒருத்தன் ஜோசியம் கேட்குறான், ஐயா என் காலம் எப்படி இருக்கும், என் அறிவு எப்படி இருக்கு, என் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு. அது ஒருத்தர் பார்த்து அது சொல்லினுக்கிறாரு, ஒருத்தர் பார்த்துட்டுக்கிறான், அவர் சொல்லிக்கிறான். அதுக்கு அங்கே பக்கமாக நின்று பார்த்துக்கிற சொல்கிறாரு, டேய் அந்த கிளிக்கே அது நிலைமை தெரியாதுடா, நீங்கள் போய் 2 பேரும் அதுங்கிட்ட கேட்டுக்கிறீங்க. அது ஒரு அறிவு உள்ள கிளி, அதுக்கிட்ட அதுக்கு நான் இப்போ என்ன கிடைக்கும், எப்போ நம்ம இருப்போம், நம்ம எப்போ போவோன்னு அதுக்கே அது நிலைமை தெரியாது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அதுக்கிட்ட கேட்டிருக்கீங்க. அது வாழ்க்கையே சிறையில் இருக்குது. இப்போ அது வாழ்க்கையே சிறையில் இருக்குது. அதுக்கிட்ட போய் ஜெயிலில் இருக்கிறவங்ககிட்ட போய் நான் எப்படிப்பா இருப்பேன்னு கேட்டால் எப்படி இருக்குமோ, அது போல தான் அந்த கிளிக்கிட்ட போய் நம்ம ஜோசியம் கேட்கறது. நீ ஆலோசனை கேளு, அது தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆலோசனை தருகிறவர் அவர் மட்டும்தான். அவர் தான் ஆலோசனை கர்த்தர். வசனம் சொல்லுது, ஏசாயா சொல்றாரு, முதல்ல சொன்னார் அவரு அதிசயமானவர், 2வது சொல்றாரு அவர் ஆலோசனைக்கெல்லாம் கர்த்தர், 3வது என்னங்க, வல்லமை உள்ள தெய்வம். அவரால் தான் வல்லமை எல்லாம் அவருக்கு தான். வல்லமை வேறு யாருக்கும் கிடையாது. வல்லமை செய்யறதுக்கு அதிகாரம் வேறு யாருக்கும் கிடையாது. வல்லமை வேறு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் யாருக்குமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே சில நோட்டீஸ் போடுவாங்க, இப்போ மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த செய்தியை இந்த அவருக்கு அனுப்புகிற செய்தியை ஒரு 100 பேருக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணால் உங்களுக்கு இப்படி நடக்கும். இப்போ அந்த நோட்டீஸ் அடிச்சு அனுப்புறதெல்லாம் விட்டாங்க. நோட்டீஸ் அடிச்சு வழிகட்டாயமாக உங்கள் வீட்டு வாசலில் போட்டு போடுவாங்க. நீ என்னவோ ஏதோன்னு எடுத்து படிச்ச, உனக்கு அடித்து கொடுக்கலன்னா உனக்கு இப்படி வரும்னு பயமுறுத்தி வேற போட்டுருவாங்க. நான் என்ன பண்ண, ஒரு முறை அப்படி தான் போட்டாங்க. அப்போல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் போட்டாங்க. அப்படி என்னதான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா அதால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரம் முழுக்க உடைய ஒரே தெய்வம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. அப்போ அது என்ன பண்ண, அதுவே பாவம் நடக்க முடியாது. அது சொல்கிறாங்கல்ல, கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் முகராது, வாய் இருந்தும் பேசாது, கால் இருக்குது நடக்காது, கை இருக்குது தொடாது, தொண்டை இருக்குது சத்தம் போடாது, அதால் எதையும் முடியாது. அதுங்கிட்ட போய் உன்னால் எதிர்பார்க்கலாமா? எல்லாத்தையும் செய்ய வல்லமை உடையவர்
நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஆதியாகமம் 17:1, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ செய்ய வேண்டியது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு முன்ன நட, உண்மையாயிரு, அவ்வளோதான். உண்மையாயிரு, உத்தமனாயிரு, உண்மையாயிரு, அவ்வளோதான். நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம அப்பா நீங்களாம் எப்படியா இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தால் பெரியவங்களா இருப்பீங்க. அப்படியே யாரும் பெருசுங்களா பெரியவங்களா வந்தவங்க யாரும் இருக்கீங்களா? பிறக்கும் போதே யாரும் இல்லை, எல்லோரும் குழந்தையா இருந்து பெரியவங்களா வந்தவங்க தான். இப்போ நம்ம அப்பா நம்மளை எங்கன்னா இட்டு போகும்போது சில இடங்களில் கையில் பிடிச்சிட்டு போவார். சில இடங்களில் முன்ன தள்ளி இப்படி முன்ன விட்டுட்டு பின்னால் அவர் வருவார். பார்த்துருக்கீங்களா? அதுதான் அப்பா, அதுதான் ஏசப்பா. அல்லேலூயா. உன்னை முன்ன விட்டு உன்னுடைய வழியை பார்த்து கொண்டிருக்கார். நீ முன்ன போகும்போது உண்மையாயிரு. அல்லேலூயா. உன் கண்ணு இப்படி அப்படி பார்க்காத, உன் காது எதை கொடுத்தும் கேட்காத, உன் மனசை பேதலிக்க விடாத, இங்கேயும் அங்கேயும் அலைச்சல் படாத. அலசாட்டம் தான் உனக்கு பெரிய பிரச்சனையே. அங்கே போனாமா, இங்கே போகலாமா, அங்கே போயிருந்தா, இங்கே போயிருந்தா, எங்கே போயிருந்தாலும் ஏசி இல்லாமல் எதுவும் கிடையாது. அல்லேலூயா. எங்கே நீ ஒன்றாலும் போ, ஏசு இல்லாத எங்கே போனாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏசு இருக்கிற இடத்துல மட்டும்தான் உனக்கு நன்மை. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவர் 99 வயதான போது, நம்மளாம் இப்போ சின்ன வயசில் சொல்லுங்க, அவர் முடியாத போது, எல்லாம் மற்றவங்களை உதவி எதிர்பார்க்குற போது, நாம் மற்றவங்களை நம்பி வாழுகிற போது, அப்போ தான் சொல்கிறாரு, 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. இப்போ பாருங்களேன், சில பேர் வயசானவங்க ஜெபம் சொன்ன ஜெபம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் ஏதோ கிடக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணிக்குங்க. சின்ன வயசில் நீங்கள் தான் வாலிபராகிறீங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தான் சின்ன வயசில் ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆபிரகாம் எந்த வயசில் ஜெபம் பண்ணிக்கிறாரு? அப்போ அவர் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன வந்து ஜெபமே பண்ணுறது கிடையாது, கண்ணை மூடுறது கிடையாது, பாட்டு படிக்கிறது கிடையாது, சோத்திரம் பண்ணுறது கிடையாது, அப்படியே குட்டி ஷோர் மாதிரி உட்காந்துங்கிறது. செய்கிறவங்கள நான் சொல்லலை, சில பேரை பார்த்ததுனால சொல்கிறேன். மெயினாக எங்கள் அப்பா, மற்றவங்களை போய் சொல்கிறத விட எங்கள் அப்பா சொல்லலாம். ஏன்னா நாங்கள் கைத்தட்டி ஜெபம் பண்ணியிருப்போம். இப்படியே பார்த்துருப்பாரு. இன்னாதான் பாப்பாடு கேட்டேன் நான் ஒரு நாள். இல்லைப்பா ஆனார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ வயது முதிர்ந்தவங்க இயேசுவோட வாழணும். இலசம் கூட இப்படி பிறண்டு வாழ்ந்தா கூட இப்படியே உடனே சேர்த்துருவாங்க. நாம் முதிர்ந்தவர்கள் இயேசுவோடு கூட இன்னும் ஒட்டிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு பலனோடு இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம உயிரோடு இருக்கிறவர்களும் இன்னும் கொஞ்சம் பலத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதுதாங்க தேவை. வயசான பிறகு நம்ம எங்களுக்கு நாங்கள் நீங்கள் பார்த்துக்குங்க, ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் பார்த்துக்குங்க, ஒரு பாட்டு படிக்க நீங்கள் பார்த்துங்க. எங்கே நான் பாடுறது, பல்லில் வாயில் பாட்டு எங்குது பாடுறது? மற்றத்துக்கெல்லாம் வாய் இருக்குது இல்லை, பாடுறதுக்கு வாய் இல்லை, ஜெபம் பண்ண வாய் இல்லை. அருமையான வயசான முதியவர்களே யாரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால என்னன்னா, வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தாலும் அவங்க என்ன பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆனார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமான வயசு 99. அந்த வயசுல தரிசனம் வருவாரா? நிச்சயம் வருவார். நிச்சயம் தரிசனம் கொடுப்பார். நிச்சயம் உன்னோடு பேசுவார், உன்னோடு கூட இடைப்படுவார், உன்னோடு கூட தங்கி இருப்பார். முடியும். அப்போ நடக்குது. அவர் சொல்றாரு, தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. சொல்லமா? தேவன் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து போ, உத்தமனாயிரு. நீ முன்ன போ, நான் உன் பின்னாடி தான் வரேன்.
பாப்பா நம்ம போகிறோம் சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம் வீட்டுக்கு எங்களை வெளியே போகும்போது, ஆண்டவரே நாங்கள் போகிறோம், எங்களுக்கு பின்னால் கடந்து வாரும். வராருங்க. அல்லேலூயா. முன்ன பின்னால் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்பவும் சிந்தனை மாறுதோ, எப்பவும் புத்தி மாறுதோ, எப்பவும் கண்ணு மாறுதோ, எப்பவும் செவி மாறுதோ, எப்பவும் வாய் மாறுதோ, அப்பதாங்க உன் வழி தாறுமாறா போகுது. அவரும் உன்னை பின்னால வர்றதில்லை. அல்லேலூயா. அவரு நம்ம கூடவே வர்றாரு. எங்க போனாலும், என்ன நிலைமையிலும், எந்த சூழ்நிலையிலும். ஒரு மனுஷன், நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், இந்த மலை ஏறுற பழக்கம் உள்ள ஒருத்தன் மலை ஏறுறான். அவன் ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். இப்படி ரட்சிக்கப்பட்டவன் சொல்றதை விட இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். மலை ஏறிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு எப்போ அந்த ஷூ போட்டு தான் ஏறுவாங்க. நம்ம காலில் செருப்புலாம் போடாது ஏற மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஷூ இருக்குது. அந்த ஷூ போட்டுட்டு ஏறுறான். ஒரு சின்ன கல் மேலே வைக்கும்போது அந்த கல் அவனை காலை பெரட்டி விட்டுடுச்சு. அவன் அங்கேருந்து உருண்டுக்கிட்டே வரான். எப்படியோ எதாச்சமாக ஒரு செடியை சேர்த்து பிடிச்சிக்கிறான். கெட்டிமா ஒரு செடி, நல்ல உறுதியான செடி தான், விடலை, விழாமல் பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிக்கிட்டு தொங்குறான். இப்போ பெரிய பள்ளத்தில் தொங்குறான். இப்போ ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை எப்படியாவது காப்பாற்றும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். இந்த இடத்துல ஜெபத்தை கேட்க முடியுமா? கேட்டாரே, சொல்கிறாரு, டே கையை விடுறா அப்படின்றாரு. ஆண்டவர் விட்டானே சேர்த்துருவேன், நீ விடுறா, நான் சாவ மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், விடுறான்றாரு. நீங்கள் கையை கூட ஆண்டவரே நீ விடுறான்றாரு. அப்புறம் அவன் சரி ஆண்டு கை அவன் விடலை, கையை அதுவாக மாஞ்சி விடுற நேரம் சரி கையை விட்டுருவோன்னு விட்டான். நம்பிக்கை கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு பெரிய வலை விரிச்சு இருந்தது. அங்கே எதுக்காகனா அது ஏற்கனவே ஷூட்டிங் நடந்த இடம், சினிமா ஷூட்டிங் நடந்த இடம். அந்த வலையை இன்னும் அவுக்கல, இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது. அந்த வலை அப்படியே இருக்குது. அந்த வலை இருக்குது, அவனை காப்பாற்றிச்சு. அல்லேலூயா. நீ அவருக்கு முன்னே நடந்து உத்தமனாய் இருந்தா நீ போகிற இடமெல்லாம் உன்னை காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்க போனாலும் உன்னை காக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் புஸ்தகத்தில் பாருங்களேன், 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், ஆமென் அல்லேலூயா, தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்மை அடிமையின் ரூபம் எடுத்தவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? தேவனுக்கு சமமானவர், பிதாவுக்கு சமம், இணையானவர், மகிமைக்கு இணையானவர், எல்லாத்துக்கும் மேலானவர். அப்படி இருந்தவர் இப்போ எப்படி நம்மளை பார்க்கும்போது பாவம், இயேசு அவரையே காப்பாற்றிக்க முடியல. சில பேர் சொல்கிற முட்டாள் பேச்சுக்கு பேசுறது, ஏம்பா உங்கள் இயேசு அவரையே காப்பாற்றிக்க முடியல, உங்களை எப்படி? அன்றைக்கே பேசுனாங்க. சிலுவையில் அரைக்கப்பட்ட 3 பேரில் ஒருத்தர் சொல்கிறான், அதில் சொல்கிறான் இயேசு ஏசிக்கிறான். அப்போ சொல்கிறான், நாம் சரியான தண்டனை இன்னொருத்தர் சொல்கிறான், நாம் சரியான தண்டனை அனுபவிச்சிருக்கோம், அவர் தகாதது ஒன்று செய்யலை, அப்படி இருக்கும்போது நீ இப்படி தூஷிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் சொல்கிறான், ஆண்டவரே என்னை பரம ராஜ்யத்தில் என்னை நினைத்தரணும், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பான். உடனே பதில் கிடைச்சிருச்சு. எங்கே ஜெபம் பண்ண பாருங்க, அந்த இடத்துல அவனுக்கு பதில் கிடைக்குது பாருங்க. அவன் ஜெபத்தை ஒரு நாளும் தள்ளாத தேவன், நீ ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது, அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? வல்லமையுள்ள தேவன். 4வதாக நித்திய பிதா. இவனுக்கு கவனிங்க, வார்த்தையின்படியான எபிரேயு மொழியாக்கம் நித்தியத்தின் மூலாதாரமான ஒருவர். அதாவது நித்தியத்துக்கு முழுசுக்கும், இந்த உலகம் முழுசுக்கும் ஆதாரமான ஒருவர், நித்தியத்துக்கு ஆதாரமான ஒருவர். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நித்தியம் என்பதை காட்டுகிறது. அதாவது நித்தியத்தை வைத்திருக்கிறவர் என்பதை காட்டுகிறது.
அல்லேலூயா. இப்போ நீ வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் வந்துடும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம், அவருக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் எல்லாரும் பாடலாமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அல்லேலூயா. மைக்கில் பாடுறவங்க மட்டும் தான் பாடணுமா? நம்மளும் பாடலாம்ல. பாடணுன்னா ரொம்ப நேரம் பேசணுன்றதுக்காக நாங்கள் மைக்கில் பாடுறேன், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப நேரம் பேசணும்ல, அதுக்காக கொஞ்சம் அது லாஸ்ட் லெவலில் கேட்கணுன்றதுக்காக இந்த மைக்கு ஆம்பு எல்லாம். நம்ம தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம வாய் தான் ஸ்பீக்கர். அல்லேலூயா. எவ்வளோ சவுண்டு வேணாலும் நம்மளால், அதுக்கு ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு ஏற்ற சவுண்டு மாதிரி நம்ம ஆளுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு வச்சுருப்பார். அதனால் அந்த சவுண்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே இருக்கணும். சும்மா வந்துட்டு உக்காந்துட்டு நம்ம போகணுன்ற மாதிரி இருக்கவே கூடாது. வந்தோம், துதித்தோம், ஜெபிச்சோம், ஆராதித்தோம், எதையாவது ஒன்று செஞ்சுட்டு தான் போகணும். அல்லேலூயா. வந்தேன் போனெல்லாம் இருக்கவே கூடாது. வந்தங்க அப்படியே எல்லாம் கூட்டத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே கேட்டுக்கினே தான் அவர் பேசுறது அப்படியே ரொம்ப தாளாட்டுற மாதிரி இருந்துச்சா, அப்படியே கண்ணை இஸ்துக்குன்னே போயிடுச்சா, போ ஒரு நாளைக்கு இஸ்துக்குன்னு போத்தான் போகுது. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், அதுதான் நமக்கு தேவை. சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற போது விடுதலை நமக்கு உண்டாகிறது. அந்த விடுதலைக்காக தான் இவ்வளோ பிரயாசங்கள். நீங்கள் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நாளும் விடுதலை பெற்றவர்களாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் சுகமுள்ளவர்களாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் எல்லாம் வரும், அதை தவிர்த்து ஜெயிக்கணும். பலவீனம் வரும், அதை ஜெயிக்கணும். வியாதி வரும், அதை ஜெயிக்கணும். தடைகள் வரும், அதை ஜெயிக்கணும். என்னால் முடியுமானா நமக்குள் இருக்கிற ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்கிறது. அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவருங்க? அனாதை தேவன் இல்லை, அனாதை தேவன் இல்லை. ஏன்னா சில உச்சரிப்புல கொஞ்சம் அனாதை தேவனே என் அடைக்கலம் அப்படி சொல்ற. அனாதி தேவன் கொஞ்சம் தான் வச்சா, அனாதை தேவன், அனாதி தேவன். அனாதை தேவனா அனாதி தேவனா? அனாதி தேவன். நம்முடைய தேவன் அனாதி தேவனாய் அனாதை தேவனா கிடையாது. அவர் பிதாவாக, இயேசுவாக, பரிசுத்தாவியாக நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நித்திய புயம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதுதாங்க பேஸ், அதுதான் பேஸ். அந்த பேஸில் நாம் நின்னோம்னு சொன்னால் ஒரு நாளும் நம்ம இலைப்படைய மாட்டோம். அல்லேலூயா. ஏசாயா 26:4 வாசிக்கலாம். கர்த்தர் என்றென்றைக்கும், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா. ஆமென். அல்லேலூயா. அவர் யாருங்க? நித்திய கண்மலையாய் இருக்கிறார். முதல்ல பார்த்தோம்
அவர் நித்திய புயங்கள் உடையவராயிருக்கிறார். இங்க பார்க்கிறோம் அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்க. எப்பைக்கு? இப்பைக்கு மட்டும் இல்ல, என்றென்றைக்கும் நம்புங்க. ஏன் தெரியுமா? கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். அடுத்தது எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நம்ம நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் தான் மெய்யான தெய்வம். ஆமென். அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் இந்த ஜாவா வச்சிருந்தேன், புல்லட் மாதிரி. நான் இங்கே கிளம்புனவே சாலை வீட்டுக்கிட்ட கேட்கும், பாஸ்டர் கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி. அந்த வண்டி சும்மா சவுண்டுலாம் கிருஷ்ணாவில் ஓட்டினப்ப என்ன வரும்? பெட்ரோலில் ஓட்டினா சவுண்டு கம்மியாக வரும், கிருஷ்ணாவில் ஊற்றி ஓட்டினா அப்படி தான் சவுண்டு வரும். அப்போதைக்கு அதான் முடியும். அப்படி ஓட்டிகிட்டு இருந்தோம். அந்த வண்டியில் நேம் போர்டு வந்து பெருசாக வச்சுருந்தேன், இயேசுவே மெய்யான தெய்வம். அதை வச்சுருந்தேன். இந்த வார்த்தை தான், கர்த்தரோ மெய்யான தெய்வம் தான். நான் இயேசுவே மெய்யான தெய்வம் அப்படின்னு வச்சேன். அப்போது என்னை பார்க்குறவங்களாம் கேட்டாங்க, சார் நீங்கள் இயேசுவும் மெய்யான தெய்வம்னு எழுதுங்க சார், இல்லை இயேசு மெய்யான தெய்வம்னு எழுதுங்க சார், இயேசுவே அப்படின்னு எழுதாதீங்க சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு, இயேசுவே அப்படின்னு சொன்னால் மற்றவங்களாம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆகுது சார் அப்படின்னாங்க. அது உண்மை தானே? இல்லை, அது உண்மை தானே சொன்னேன். நான் சொன்னேன், சார் எனக்கு தெரிஞ்சதுனால நான் எழுதியிருக்கேன், நீங்கள் எதனா இந்த சொல்லுங்கள், அத்தை அடிச்சுட்டு அதை எழுதிடுவோம் அப்படின்னு. அவர் யோசிக்கிறார் எதை சொல்கிறதுன்னு. ஏன்னா 33 கோடி இருக்குதே, எதை சொல்கிறதுன்னு தெரியல அவருக்கு. அதனால் சொல்கிறேன், இயேசு மட்டும்தான் தெய்வம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் யாருங்க? ஜீவனுள்ள தேவன், அவர் தாங்க நிரந்தரமான ராஜா. அல்லேலூயா. அவர் யாரு? நிரந்தரமான ராஜா அவர் தான். நம்ம நிறைய ராஜாக்கள் நம்மளை ஆளுவாங்க, அவங்களாம் இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் நிரந்தரமாக நம்ம ஆளக்கூடிய ஒரு ராஜா உண்டு. அல்லேலூயா. அதுதான் இயேசு ராஜா. ஆமென். அந்த இயேசு ராஜா நம்ம இருக்கிறார். அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவர் கோபப்பட்ட பூமி அதிரும், வேற யார் கோபப்பட்டாலும் ஒன்றும் நடக்காது. சில பேர் அதிகாரத்தை வச்சு, பணத்தை வச்சு, அதிகாரத்தை வச்சு கொஞ்சம் வாலாட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் கோபப்பட்டார்னா பூமியை அதிர வச்சிருவார். அல்லேலூயா. அவர் உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. இப்போ கடைசியாக ஏசாயா சொன்ன பேரு சமாதான பிரபு. கடைசியாக அவர் சொன்ன பேரு சமாதான பிரபு. இப்போ பொதுவாக உங்களுக்கு தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே பெரிய சமாதானம் செய்யவும், மனிதனுடைய இருதயத்துக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். அதாவது என்னன்னா, ஆண்டவர் ரட்சிக்க ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ அவங்கள கூட இருந்தே வழி நடத்துகிறார். எகிப்தில் இருந்து 430 வருஷம் அங்கே அடிமைகளாக இருந்தாங்க. கூக்குரல் கேட்டாங்க, அப்புறம் ஜெபம் பண்ணாங்க. அவங்க கூட வந்து மோசையை கூட்டு அனுப்பி கூடவே வர்றாரு. பாருங்கள், மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் கூடவே இருக்கிறாரு. ஆனால் இதுங்க சும்மா இருக்க மாட்டேங்குது. எப்போவாவது எதையாவது ஒன்று செஞ்சு ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுது. அவர் கூட இருக்கிறாரு, நம்ம தான் ஒச்சிக்கின்னு பிச்சுக்கின்னு இடையே ஓடிடுறோம். அவர் மேகமாக கூட இருக்கிறாரு, மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா எப்போ நம்ம கூட நேழாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் அதெல்லாம் வேணாம் ஆண்டவர், நான் தூரமாக போயிடுறேன் அப்படின்னு தூரமாக போயிடுறோம். நிறைய நேரம் அவங்க 40 நாளில் வர வேண்டிய ஊரை பாவி மக்க 40 வருஷமாக வர்றாங்க. ஆனால் பாருங்க, அவங்க ட்ரெஸ்ஸும் பழசாக போகல, அவங்க போட்டிருந்த செருப்பும் தேஞ்சு போகலை.
அவன் ஒரு நாளும் பசியா பஞ்சத்தில் சாகவும் இல்லை. அல்லேலூயா. இப்போ இந்த 2 பேர் என்னாச்சுன்னா தேவனை விட்டுவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டாங்க. ஆண்டவர் எதுக்கு வந்தார்னு நினைக்கிறீங்க? இந்த தெய்வம் இந்த ஜனங்களை நான் எனக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இதுங்க பாவம் செஞ்சு என்னை விட்டு தூரமாக போயிடுச்சு. இப்போ தேவனுங்க இருக்காரு, ஜனங்க இருக்காங்க, நடுவில் பெரிய கேப் ஆகி போச்சு. இந்த கரையில் தேவன் இருக்கிறாரு, அந்த கரையில் அவங்க இருக்காங்க, நடுவில் பெரிய ஆறு போய்கிட்டு இருக்கு. இந்த கேப்பை ஃபுல் பண்ணுறதா இயேசு வந்தார். அல்லேலூயா. பெரிய மரமா சிலுவை மரத்தை நடுவில் போட்டு 2 பேரையும் ஒன்றா சேர்த்துட்டார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தராகி இயேசு தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக சமாதான கர்த்தராக வந்தார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கவே வந்தார். எப்போ பார்த்தாலும் டென்ஷன். என்னப்பா ஒன்றும் டென்ஷனாக இருக்கிறேங்க, இன்னும் ஒன்றும் பண்ணலைங்க, ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ இப்படிப்பட்டவன் என்ன முடிவு வேணாலும் எடுப்பான். உடனே அவனை கூப்பிட்டு சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்ததுனால இன்னைக்கு நாம் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கிறோம். இல்லைன்னா எத்தனை பேரோ அல்பாயுசில் போயிருக்கணும். ஆமாம் தானே? எத்தனையோ பேர் அல்பாயுசில் போக வேண்டிய நாம் இங்கே இருக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த சமாதான காரணர். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த ஜனங்க தேவனை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இவங்களை மறுபடியும் தேவனிடத்தில் சேர்க்கணும்னா ஒருத்தர் வேணும், ஒரு ஏதோ ஒன்று தேவை. அந்த பெரிய பிளவை சரி பண்ணணும்னா இயேசுவால் தான் முடியும். இயேசு மனுஷனாக வந்தார், அவங்க மனுஷனையும் கடவுளையும் ஒன்றா சேர்த்தாரு. இப்போ நம்ம ஒன்றா இருக்கிறோம் ஆண்டவரோடு கூட. அல்லேலூயா. கடவுளை விட்டு தூரமாக இருந்தோம், கல்லை நம்பி மரத்தை நம்பி மண்ணை நம்பி இருந்தோம். அதுதான் கடவுள்னு கும்பிட்டு விழுந்து முட்டி போட்டு கும்பிட்டோம். ஆனால் அது இல்லை, இதுதான் தெய்வம்னு சொல்லி நம்மளை புரிய வச்சு இப்போ இயேசுக்கிட்ட தெய்வத்துக்கிட்ட உங்களை சேர்த்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ இதுக்கு அது மட்டும் இல்லை, உங்களை தேவனிடத்தில் சேர்த்தது மட்டும் அவருடைய வேலை இல்லை, உங்களுக்கு நித்திய சமாதானத்தை கொடுப்பதும் அவருடைய வேலையாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனம். படிங்க. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அல்லேலூயா சொல்லமா. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? கொஞ்சம் பேர் கையை கட்டி இங்கே வச்சுட்டோம் ஐயா, அதை எடுத்து சொல்லணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா அது ஆல்ரெடி இங்கே போட்டு பேக் பண்ணியாச்சு. இது வரல ஜபத்தை விட்டு வீட்டுக்கு போகிற வரலாம் அதை எடுக்க மாட்டோம், இல்லை சாப்பிட்ற போகிற வரலாம் அதை எடுக்கிறது கிடையாது. இங்கே வச்சு அங்கே பேக் பண்ணிட்டோம், அதை எடுத்து எங்கே சொல்கிறதுன்னு அப்படின்னா போயிட்டேன், நீ உனக்கு பார்த்துக்க அப்படின்ற மாதிரி. நாம் இருக்கிறோன்றத கையெழுத்து கட்டினதான் கரங்களை வைத்து சொல்லலாமா? இவ்வளோ தானே? பத்தலையே, இப்போ ஓரளவுக்கு மேல. சரி, இப்போ கவனிங்க. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அருணோதயம், அந்த சூரிய உதயம் போன்ற ஆண்டவர் நம்மை சந்தித்து இருக்கிறார். அருணோதயம்னா சூரிய உதயம் அப்படி சொல்ல. நம்ம உடனே உதய சூரியன்லாம் சொல்லலை, சூரிய உதயம்னு அர்த்தம். அது நம்மை சந்தித்து இருக்கிறது. அடுத்தது இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 14:27.
மறுபடியும் படிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? இயேசு பூமியில் வந்துட்டு திரும்பி போகும்போது சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யாருடைய சமாதானத்தை? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிறபடி அல்ல. அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் பார்த்தீங்கன்னா மனுஷன் சரியில்லைங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? போதை போடுறாரு. மனசு சரியில்லைங்க. ஒருத்தர் சினிமாவுக்கு போகிறாரு. மனசு சரியில்லைங்க, அவர் இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. இந்த சமாதானம் எவ்வளோ நேரம் அப்படின்னா கொஞ்ச நேரம் தான். ஆனால் அது உலகம் கொடுக்குற சமாதானம். ஆனால் என் தேவன் கொடுக்கிற சமாதானம் அது நித்தியம் நித்தியம் நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். இப்போ மறுபடியும் அதே வசனத்தை வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் அவர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13, 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அல்லேலூயா. என்ன அப்படின்னு சொன்னா, பரமசேனை திரள், பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய கூட்டம் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறாங்க. தேவதூதர்கள். அந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்கும். மேய்ப்பர்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே மேய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் சுற்றி பிரகாசிக்குது. அவங்க பயந்து போய் என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாம் பரலோகத்தின் தூதர்கள் கூட்டம், பரமசேனை. இவ்வளோ பேர் இல்லை, எண்ண முடியாத அளவுக்கு கூட்டம், தூதர்கள் கூட்டம் இறங்கி வந்து இயேசுவை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்க இப்போ அந்த மேய்ப்பர்கிட்ட சொல்கிறாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. அவரை பார்க்க வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன தெரியுமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம். பூமியில சமாதானத்தை கொடுக்கிறாரு, மனுஷர் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியம் வைக்கிறதற்காக இந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உன்னதத்துக்கு மகிமை, பூமிக்கு சமாதானம், மனுஷன் மேல் பிரியம், அன்பு. உங்க மேல வச்ச அன்பு தாங்க. இல்லைன்னா நாம் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோம். நாம் இருக்கிறோம், நாம் நிற்கிறோம், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறோம். அது தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம கவனிக்கலாம். அவருடைய பெயர்களை நம்ம வேற பெயர்கள்லாம் கொஞ்சம் பார்த்தோம். இப்போ நமக்கு சொல்லப்பட்ட இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் நாமம், அவர் பெயர், நாமம்னா பெயர், அவர் நாமோதயம் அல்ல. பழைய காலத்தில் அந்த பேர் அவர் நாமம் விடுறாங்க, நாமம், அவனுடைய நாமம் பேர் வைக்கிறாங்க. அது நாமம்ன்ற வார்த்தையில் அழைக்கப்பட்டது, அது பெயர். அவருக்கு அவருடைய பெயர் அப்படின்னு சொல்லும்போது என்ன பெயர்? முதல்ல அவர் அதிசயம், ரெண்டாவது அவர் ஆலோசனை, மூன்றாவது அவர் வல்லமையுள்ளவர், நான்காவது அவர் நித்திய பிதா, ஐந்தாவது சமாதான பிரபு. இப்படி அந்த ஏசாயாவின் புஸ்தகத்தில் நாம் பார்த்த அந்த ஒரு வசனத்தை 2 வாரங்களாக தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும்.